தீர்க்கதரிசிகள். பின்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஏறக்குறைய 400 தீர்க்கதரிசிகளை கூடிவரச் செய்து, நான் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று அவர்களை கேட்டதற்கு, அவர்கள் போம், ஆண்டவர் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றார்கள். பின்பு யோசபாத், நாம் விசாரித்து அறிகிறதற்கு இவர்களை அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேற யாராகிலும் இங்கே இல்லையா என்று கேட்டான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்னும் இன்னும் ஒருவன் இருக்கிறான். ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல, தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்றான். அதற்கு யோசபாத், ராஜாவே, அப்படி சொல்ல வேண்டாம் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா பிரதானிகளில் ஒருவனை கூப்பிட்டு, இம்லாவின் குமாரனாகிய மிகாயாவை சீக்கிரமாய் அழைத்து வா என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் சமாரியாவின் ஒலிமுக வாசலுக்கு முன்னிருக்கும் விசாலத்திலே ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டவர்களாய் அவரவர் தம் தம் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். சகல தீர்க்கதரிசிகளும் அவர்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். கேனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா தனக்கு இரும்பு கொம்புகளை உண்டாக்கி, இவைகளால் நீர் சீரியரை முட்டி நிர்மூலமாக்கி போடுவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். சகல தீர்க்கதரிசிகளும் அதற்கு இசைவாய் தீர்க்க தரிசனம் சொல்லி, கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு போம், உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றார்கள். மிகாயாவை அழைத்து போன ஆள் அவனுடன் பேசி, இதோ தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் ஏக வாக்காய் ராஜாவுக்கு நன்மையாய் இருக்கிறது. உம்முடைய வார்த்தையும் அவர்களில் ஒருவர் வார்த்தையைப் போல இருக்கும்படி நன்மையாகச் சொல்லும் என்றான். அதற்கு மிகாயா, கர்த்தர் என்னிடத்தில் சொல்வதையே சொல்லுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். சீரியாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போவது பற்றி கர்த்தருடைய வார்த்தையை விசாரித்து அறிய வேண்டும் என்று யோசபாத் ஆகாபுக்கு சொல்லுகிறான். யோசபாத் கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். அவன் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறவன். ஆகையினால் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளிடத்தில் விசாரிக்க வேண்டும் என்னும் விருப்பம் யோசபாத்தின் மனதில் இருக்கிறது. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபோ கர்த்தருக்கு பயப்படாதவன். அவன் கர்த்தரிடத்தில் விசாரியாமல் தன் ஊழியக்காரரிடத்தில் இந்த யுத்தத்தை பற்றி விசாரித்தான். தன் ஊழியக்காரரிடத்தில் விசாரித்தது போதுமானது என்று ஆகாப் நினைக்கிறான். யோசபாத்தோ இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்று சொல்லுகிறான். யுத்தத்தை பற்றி கர்த்தருடைய வார்த்தையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று யோசபாத் கூறுகிறான். ஆகாப் 400 தீர்க்கதரிசிகளை கூடி வரச் செய்கிறான். ஆனால் அவர்கள் எல்லோருமே கள்ள தீர்க்கதரிசிகள். யுத்தத்தில் கர்த்தர் அவர்களுக்கு வெற்றியை தருவார் என்று பொய்யாய் தீர்க்க தரிசனம் கூறுகிறார்கள். கர்த்தருடைய ஜனம் எங்கே போனாலும் அங்கே அவர்கள் தங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளையும் எடுத்துக்கொண்டு போவார்கள். நீதிமான்கள் எங்கே போனாலும் கர்த்தருடைய பிரசன்னமும் அவர்களோடு கூட இருக்கும். அவர்கள் எல்லா இடங்களிலும் கர்த்தருக்கு பயந்து ஜீவிப்பார்கள். அவர்கள் கர்த்தரை ஆராதிக்க வெட்கப்பட மாட்டார்கள். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் கர்த்தரை விட்டு விலகி போனவன். அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை உபத்திரவப்படுத்துகிறவன். ஆகாபுக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் மேல் பிரியமாய் இல்லை. ஆனாலும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் ஆகாபை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்தறியும் என்று சொல்லுகிறான். ஆகாபினிடத்தில் ஏறக்குறைய 400 தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். இவர்கள் தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள். இவர்கள் எல்லோருமே கள்ள தீர்க்கதரிசிகள். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் ஏறக்குறைய 400 தீர்க்கதரிசிகளை கூடி வரச் செய்கிறான். ஆகாப் அவர்களிடத்தில், நான் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று கேட்கிறான். அதற்கு அவர்கள், போம், ஆண்டவர் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்று சொல்லுகிறார்கள். ஆகாபின் 400 கள்ள தீர்க்கதரிசிகளும் அவருடைய மனதிற்கு பிரியமான வார்த்தைகளை பேசுகிறார்கள். ஆகாப் தீர்க்கதரிசிகளிடத்தில் கேட்கும் போதே யுத்தம் பண்ண போகலாமா போகலாதா என்று கேட்கிறான். ஆகாப் கேட்கும் முறையை வைத்தே அவனுடைய மனதின் விருப்பத்தை
கள்ள தீர்க்கதரிசிகள் அறிந்து கொள்கிறார்கள். ஆகாபுக்கு பிரியமாய் பேச வேண்டும், இதுவே தீர்க்கதரிசிகளின் நோக்கம். ஆகாப் தன் மனதில் நினைத்திருப்பதை உறுதி பண்ண வேண்டும். இதற்காகவே ஆகாப் 400 தீர்க்கதரிசிகளை தன்னிடத்தில் கூடி வரச் செய்திருக்கிறான். ஆகாபின் கள்ள தீர்க்கதரிசிகள் இதுவரையிலும் அவனுக்கு பிரியமான வார்த்தைகளை மாத்திரமே சொன்னார்கள். இப்போதோ ஆகாபோடு கூட யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் இருக்கிறான். அவன் கர்த்தரை ஆராதிக்கிறவன். ஆகாபின் தீர்க்கதரிசிகள் சூழ்நிலைகளை நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் ஆகாபுக்கு பிரதியுத்தரம் சொல்லும்போது ஆண்டவர் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் என்னும் பெயருக்கு அவர்கள் அதோனாய் என்னும் எபிரேய வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். இந்த வார்த்தை கர்த்தரை குறிக்கிறது. கள்ள தீர்க்கதரிசிகள் ஆகாபை பிரியப்படுத்தும் வண்ணமாக போம் என்று சொல்லுகிறார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் மத்தியில் சிதேக்கியா என்பவன் இருக்கிறான். இவன் கள்ள தீர்க்கதரிசிகளில் பிரபல்யமானவன். கேனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா தனக்கு இருப்பு கொம்புகளை உண்டாக்கி அவைகளில் நீர் சீரியரை முட்டி நிர்மூலமாக்கி போடுவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறான். சிதேக்கியா உண்டாக்குகிற 2 இருப்பு கொம்புகளும் ஆகாபையும் யோசபாத்தையும் குறிக்கும். இவ்விரண்டு ராஜாக்களும் இருப்பு கொம்புகளைப் போல வல்லமை உள்ளவர்கள். அவர்கள் பலமிக்கவர்கள். ஆகாபும் யோசபாத்தும் தங்களுடைய இருப்பு கொம்புகளினால் சீரியரை முட்டி நிர்மூலமாக்கி போடுவார்கள். சிதேக்கியா சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தை அங்கே கூடியிருக்கிற மற்ற தீர்க்கதரிசிகள் எல்லோரும் அங்கீகரிக்கிறார்கள். சகல தீர்க்கதரிசிகளும் அதற்கு இசைவாக தீர்க்க தரிசனம் சொல்லி, கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு போம், உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்று சொல்லுகிறார்கள். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் தன்னுடைய கள்ள தீர்க்கதரிசிகளிடத்தில் விசாரிப்பதும் அவர்கள் அவனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவதும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்துக்கு மிகவும் வினோதமாய் இருக்கிறது. யூதா தேசத்தில் இருக்கிற கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் ஆகாபின் தீர்க்கதரிசிகளைப் போல தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் ஏறக்குறைய 400 பேரும் ஒன்று போல தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். இது யோசபாத்திற்கு புதுமையாய் இருக்கிறது. யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் ஆவிகளை பகுத்தறிகிறவன். ஆகாபின் தீர்க்கதரிசிகளிடத்தில் தப்பிதம் இருப்பதை யோசபாத் தன் ஆவியில் உணர்கிறான். ஆகையினால் யோசபாத் ஆகாபிடம், நாம் விசாரித்து அறிகிறதற்கு இவர்களை அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேற யாராகிலும் இங்கே இல்லையா என்று கேட்கிறான். 400 தீர்க்கதரிசிகளும் கூறிய செய்தியில் யோசபாத் ஏதோ ஒரு குறையை கண்டுபிடித்திருக்கிறான். ஆகையினால் பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு பதிலாக கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேறு யாராகிலும் இருக்கிறார்களா என்று யோசபாத் ஆகாபிடம் தேடி பார்க்குமாறு கூறுகிறான். கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவன் வருகிறான். ஆனால் அவனோ இவர்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் கூறுகிறான். ஆகாபினிடத்தில் வேறொரு தீர்க்கதரிசி இருக்கிறான். ஆனால் ஆகாப் அவனை வெறுக்கிறான். அவனுடைய பெயர் மிகாயா. இவன் கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாய் அறிவிக்கிறவன். மிகாயாவுக்கு கர்த்தருடைய மனதும் சித்தமும் தெரிந்திருக்கிறது. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் யோசபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்னும் ஒருவன் இன்னும் இருக்கிறான். ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்று சொல்லுகிறான். தேவதூஷணம் மிகுந்திருந்தாலும் கர்த்தர் அதற்கு நடுவிலும் தமக்கு உண்மையான ஒருவனை வைத்திருக்கிறார். அவர்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் கர்த்தருக்காக ஊழியம் செய்வார்கள். எலியா இன்னும் உயிரோடுதான் இருக்கிறார். அவர் ஆகாபிற்கு பல தீர்க்க தரிசனங்களை கூறினார். ஆனால் ஆகாபோ எலியாவை முற்றிலுமாக புறக்கணித்துவிட்டு இங்கு மிகாயாவை பற்றி கூறுகிறான். இந்த மிகாயாவையும் ஆகாப் விரும்பவில்லை. ஏனெனில் அவன் ஆகாபை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன். ஆகாப் மிகாயாவை பற்றி சொல்லும்போது, அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்று சொல்லுகிறான். ஆகாபை பற்றி நன்மையாக சொல்லுவதற்கு அவனிடத்தில் ஒன்றுமில்லை. இது மிகாயாவின் குற்றம் அல்ல, இது ஆகாபின் குற்றம். ஆகாப் கர்த்தருக்கு பயந்து ஜீவித்தால் கர்த்தரிடத்திலிருந்து அவனுக்கு நன்மையான வார்த்தைகள் வரும். ஆனால் ஆகாபோ தன் இருதயத்தை கடினப்படுத்தி கர்த்தருக்கு விரோதமாக துணிகரமாய் பாவம் செய்கிறான். ஆகாப் நல்லவனாக இருப்பான் என்றால் அவனுக்கு பரலோகத்தில் இருந்து நன்மையான செய்தியே வரும்.
ஆகாபை போல அநேகர் பாவத்தில் மூழ்கி இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய அழிவுக்கு நேராக போய்க் கொண்டிருக்கிறார்கள். பாவிகள் கர்த்தரையும் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளையும் வெறுக்கிறார்கள். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் தங்களுடைய பாவங்களை குறித்து சொல்லுவதையும் கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பை குறித்து சொல்லுவதையும் பாவிகள் விரும்புவதில்லை. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் மிகாயாவை சிறைச்சாலையில் அடைத்திருக்கிறான். ஆகாப் பெனாதாத்தோடு சமாதான உடன்படிக்கை பண்ணினபோது மிகாயா ஆகாபை கர்த்தருடைய நாமத்தினால் கடிந்து கொண்டான் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இதன் நிமித்தமாக ஆகாப் மிகாயாவின் மீது கோபப்பட்டு அவனை சிறைச்சாலையில் அடைத்து விடுகிறான். மிகாயா சிறைச்சாலையிலே 3 வருஷங்களாக அடைபட்டிருக்கிறான். ஆகையினால் ஆகாபுக்கு மிகாயா எங்கே இருக்கிறான் என்பது தெரிந்திருக்கிறது. மிகாயா சிறையில் அடைக்கப்பட்டாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் அடைக்கப்படுவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை யாராலும் சிறைப்படுத்த முடியாது. ஆகாப் மிகாயாவை குறித்து சொல்லுகிற வார்த்தைகளை யோசபாத் ஏற்றுக்கொள்ளவில்லை. யோசபாத் ஆகாபை மென்மையான வார்த்தைகளினால் கடிந்து கொள்கிறான். யோசபாத் ஆகாபை நோக்கி, ராஜாவே, அப்படி சொல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறான். ஆகாபை போன்ற துன்மார்க்கரை மென்மையாக கடிந்து கொள்ளக்கூடாது. கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்களுடைய இருதயத்தில் உணர்த்தும் வண்ணமாக கடிந்து சொல்ல வேண்டும். ஆகாபுக்கு யோசபாத்தை பகைக்க மனமில்லை. ஆகாப் யோசபாத்திற்கு எதிர்த்து பேசினால் அவன் ஆகாபோடு சேர்ந்து சீரியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வரமாட்டான். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபோடு பண்ணியிருக்கிற சமாதான உடன்படிக்கைகளை எல்லாம் முறித்து போடுவான். ஆகையினால் ஆகாப் யோசபாத்தின் விருப்பத்தின் பிரகாரம் மிகாயாவை தன்னிடத்தில் அழைத்து வர சம்மதிக்கிறான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் பிரதானிகளில் ஒருவனை கூப்பிட்டு, இம்லாவின் குமாரனாகிய மிகாயாவை சீக்கிரமாய் அழைத்து வா என்று சொல்லுகிறான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் சமாரியாவின் ஒலிமுக வாசலுக்கு முன்னிருக்கும் விசாலத்தில் ராஜவஸ்திரம் தரித்து கொண்டவர்களாய் அவரவர் தம் தம் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். சகல தீர்க்கதரிசிகளும் அவர்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். 2 ராஜாக்களும் தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த தீர்க்கதரிசிகள் எல்லோருமே தங்களுடைய சொந்த வார்த்தைகளை பேசுகிறார்கள். ராஜாக்களை பிரியப்படுத்தும் வண்ணமாக இனிமையான வார்த்தைகளை நயமாக சொல்லுகிறார்கள். அவர்கள் ஆகாபின் வீரத்தையும் யோசபாத்தின் வீரத்தையும் சொல்லுகிறார்கள். சகல தீர்க்கதரிசிகளும் சிதேக்கியா சொன்ன வார்த்தைகளுக்கு இசைவாக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபினிடத்தில், கீலேயாத்திலுள்ள ராமோத்துக்கு போம், உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்று சொல்லுகிறார்கள். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் தன் பிரதானிகளில் ஒருவனை கூப்பிட்டு, மிகாயாவை சீக்கிரமாய் அழைத்து வா என்று சொன்னான். மிகாயாவை அழைக்கப் போன பிரதானி மிகாயாவினிடத்தில் பேசுகிறான். பிரதானி மிகாயாவை நோக்கி, இதோ தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் ஏக வாக்காய் ராஜாவுக்கு நன்மையாய் இருக்கிறது. உம்முடைய வார்த்தையும் அவர்களில் ஒருவர் வார்த்தையைப் போல இருக்கும்படி நன்மையாக சொல்லும் என்று சொல்லுகிறான். கர்த்தர் தன்னிடத்தில் சொல்லுவதை மாத்திரமே மிகாயா சொல்லுவான். கர்த்தர் மிகாயாவுக்கு நன்மையான காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். பிரதானி மிகாயாவிடம் நன்மையாய் சொல்லும் என்று சொன்னான். மிகாயாவோ பிரதானியின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுகிறான். மிகாயா பிரதானியை நோக்கி, கர்த்தர் என்னிடத்தில் சொல்வதையே சொல்லுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறான். மிகாயா கர்த்தருக்கு உண்மை உள்ளவன். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் கர்த்தர் தங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கும் சத்தியத்தை மாத்திரமே சொல்லுவார்கள். தன்னுடைய வார்த்தையை பிரதானி ஏற்றுக்கொள்ள மறுப்பதற்கு வாய்ப்புள்ளது என்று மிகாயாவுக்கு தெரிந்திருக்கிறது. ஆகையினால் மிகாயா அவனிடம் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று ஆணையிடுகிறான்.